பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ். ஜூன் 5 ஒரு மாதம் மாற்றத்துக்கான ஆட்சி வந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது. நீ ஷோ போட்டு நான் ஷோ போட்டு நம்ம ஷோ தான் நல்லா இருக்காதுங்கிற மாதிரி தேவையே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா Total waste of time and money. வந்து என்ன கிரைம் நியூஸா படிக்கிறது? The old world is dying and the new world struggles to be born. Now is the time of monsters அப்படின்னு கிராம்சியுடைய ஒரு சிறைச்சாலை குறிப்பு இருக்கும். சிறைச்சாலையில் சிகரெட் அட்டையில் பின்னாடி எழுதி வைப்பாங்கல்ல தத்துவம், பழனி பாபா எழுதி வச்சிருப்பாரு இந்த மாதிரி நிறையா. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இருக்கிறோம். இது வந்து நம்ம கைகளை மீறி அரசியலே இப்போ நடக்கல. இப்போ நடந்துட்டு இருக்கிறத வச்சு அரசியல் பேச முடியாதுங்கிறதுனால நான் எதுவும் பேசுறது கிடையாது. தாவேக ஆட்சி என்பது இன்னொரு ஆட்சி இல்லை, ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து புதிதாக ஒன்று வந்திருக்கிறது. இது ஒரு 5 வருடம் நடக்கும், அதுக்கப்புறம் மாறும், மாறாமல் போகும் அப்படிங்கிற ஒரு இயல்பான ஆட்சி மாற்றம்னு இதை பார்க்கல. பர்சனலாக நான் அப்படி பார்க்கல. இது ஒரு அரசியல் மாற்றம், அப்போ அவங்களே சொல்லிக்கிறாங்கல்ல, அது மாதிரியான ஒரு அரசியல் மாற்றமாக தான் பார்க்குறேன். மக்களுடைய தேவைகள், அவர்களுடைய ப்ரையாரிட்டிகளுடைய மாற்றம். இந்த ஜெனரேஷனல் சேஞ்ச் என்பது ஒரு சின்ன பர்சன்டேஜாக எல்லா சமூகத்திலையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது மொத்தத்தையும் இதை மாற்றணுங்க, இருக்கிறது எதுவுமே சரியில்லை, மொத்தமாக மாற்றி அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிற உடச்சி போடுற குணம் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லா சமூகத்திலும் ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருப்பாங்க. ஆனால் அதுவே ஒரு பெரும்பான்மை பர்சன்டேஜாக மாறி அது இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் தெளிவாங்க, புதிதாக ஒரு சேஞ்சுக்கானது வரும், இது ஒரு ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. இவர்களே பெரும்பான்மையாக மாறி அது 35% மாறி இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக அமைப்பில் அதுவே வெற்றி அடைந்து ஆட்சியும் பிடிக்கக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது வந்து அப்படியெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான மாற்றமாக பார்க்க முடியல. அது ஒரு பினாமினன் அப்படிதான் எனக்கு தோணுது. விஜயோட ஓட் பர்சன்டேஜே வந்து ஒரு 20 இருக்கும் அப்படின்னா, நம்பி புதிதாக வாக்களித்தவர்கள் 14%. இப்போ வரத்துக்கு முன்னாடி தான் வந்து நானும் ஏலியனும் பார்த்துட்டு வந்தோம். 1952க்கு அப்புறம் 2026 தான் 40 கீழே ஒரு வின்னிங் பார்ட்டி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதே ஆனால் 52லயும் 34.9%, இப்பயும் 34.9%. மேபி இந்த தேர்தலில் அவர்களும் கூட்டணியோடு இருந்திருந்தா மேபி அவங்க 40 கிராஸ் பண்ணிருப்பாங்க. தனியா நின்னதுனால 35. இப்போ அந்த கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ் வந்து வரும். இன்னைக்கு அண்ணாமலை வேற கட்சி தொடங்கி இருக்காரு. யாரையும் நம்ம வந்து அண்ணாமலை எல்லாம் ஒரு ஆளா யாரையுமே குறைத்து மதிப்பிடலாம் பண்ணக்கூடாது. இன்றைய தேர்தல் வந்து அதாவது இந்த ஆட்சிக்கே மெஜாரிட்டி இல்லை, இந்த ஒரு மாத கூத்திலேயே மக்கள் கடுப்பாகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு தரப்பு சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் இது வெறுமனே தாவேகா விஜய் வெற்றி, அந்த வெற்றியை விஜயோ தாவேகாவோ இனி தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிற அளவில் சுருக்கி பார்க்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு பண்டோரா பாக்ஸ் வந்து உடைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்குள்ளிருந்து என்னென்ன வரும், ஒரு மாற்றம் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு தொடக்கமாகவும் இருக்கும். இப்போ இந்த ஓல்டு வேர்ல்டு செத்துக்கொண்டு இருக்கிறதுனா அந்த ஓல்டு வேர்ல்டு எதுங்கிற ஒன்று இருக்குல்ல. அதாவது ஒரு 2500 வருடங்கள் மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு சனாதன தர்மம் இங்கே ஆட்சி நடத்திட்டு இருந்துச்சு. நான் ஏன் ஒடுக்கப்படுறேன்னா அது எனக்கு விதிக்கப்பட்டதுன்னு மக்களே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இதையெல்லாம் அதான் புத்தனாலும் முடியவில்லை, என்னாலும் முடியவில்லை, அண்ணாதான் சாய்த்து காட்டினார். பெரியார் சொன்னது என்னன்னா, இதை உடச்சி மாற்றி புது ஆர்டர் ஒன்று, நாங்கள் தான் இனி ஆட்சி பண்ண போகிறோம், சனாதன தர்மம் இங்கே ஆட்சி பண்ண முடியாதுன்னு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மாட்டி போட்ட ஒரு இயக்கம் வந்து திராவிட இயக்கம். அதனுடைய வேலை வந்து முழுமையடைஞ்சிருக்கா அப்படின்னா கிடையாது, பாதி தாண்டி இருக்கமாங்கிறதே ஒரு இதுதான் விவாதத்துக்குரிய ஒரு விவகாரம். இப்படி ஒரு சாதனையை செய்த, சட்டகத்தையே உடைத்து போட்டு ஒரு சோசியல் ஜஸ்டிஸை கொண்டு வந்த ஒரு இயக்கத்துடைய பணி முழுமையாக முடிவடைவதற்கு முன்பே, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கேன்சர் வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு கீமோதெரப்பி கொடுக்க கீமோதெரப்பி எப்படி கொடுப்பாங்க, இன்னைக்கு கொடுப்பாங்க, வீட்டுக்கு போய்வாங்க, மருந்து சாப்பிடு, நாளைக்கு வா, இப்படி ஒரு 10 நாள் கோர்ஸ் கொடுப்பாங்க. 5ஆவது நாள் அந்த பேஷண்ட்டு தம்மை பற்ற வச்சுட்டு அதான் எனக்கு சரியாயிருச்சேன்னு டாக்டரை பார்க்க வந்தான்னா டாக்டருடைய மனநிலை என்னவா இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது கேடு வந்த உனக்கே அதை பற்றி கவலை இல்லைன்னா வைத்தியம் பார்க்குறவனுக்கு என்ன வேர்த்தா வடியுதுங்கிற ஒரு மனநிலையில தான் நாம் இதை அணுக வேண்டியதாகவும் பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு இல்லையா. கொஞ்சம் கொடூரமாக இருக்கு இந்த உதாரணம். ஸோ அப்போ நெஞ்சு எறியட்டும், இப்போ தேவை ஏற்பட்டால் தான் நீ வருவ. நீ எப்போ இதுக்கு வருவ? மறுபடியும் இதே மாதிரி ஒரு கேடுகாலம் வந்து அது உனக்கு தொண்டை எரியுது டாக்டர் அப்படின்னா தான் மறுபடியும் நீ வந்து கொடுப்ப. அதுக்கு மேலே நம்ம வந்து அதில் பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ தினசரி அரசியல் பேச ஒன்றும் இல்லையானா நிறைய நடந்துட்டு இருக்கு. 20 நாள் கழித்து முதன்முறையாக திருச்சியில் வந்து நன்றி அறிவிப்பு கூட்டங்கிற பேரில் ஒரு நன்றி அறிவிக்கல. ஏன் என்கிட்ட இதையெல்லாம் கேட்குறீங்க, நான் தண்ணி கேன் போட வந்தவங்கிற மாதிரி அவர் பதில் சொல்கிறார். அவர் பதில் கூட இல்லை, அது
நசனசங்காதீங்க, கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. இல்ல ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் உலக அளவிலேயே முதல் தடவையாக டோக்கன் போட்டு நடந்திருக்குது. 5000 பேருக்கு மட்டும் தான் நான் நன்றி சொல்ல போறேன் அப்படின்னு 5000 பேருக்கு அந்த டோக்கனையும் பிளாக்ல வித்து அந்த டோக்கனையும் பிளாக்ல வித்து கேரளால இருந்து வந்திருக்காங்க திருச்சி கிழக்குக்கு. இப்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் என் மேல பழி போடுறாங்க. என்ன ஏன் கேக்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன ஏதாவதா அப்படின்னு கேக்குறேன். என் வாயில ஏதாவது வந்துரும், நான் என்ன அதுவா, கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்கங்கிறாங்க, நான் என்ன அப்படியா அப்படின்லாம் கேட்குறாரு. அவர் வந்து என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய திரைக்கதையில் தான் ஒரு நாயகன். அவர் வந்து திமுகவை வில்லனா இந்த 2 வருஷத்துல பதிய வச்சுட்டாரு. அந்த பதிய வச்சதுனால தான் திமுகவை வீழ்த்தி தான் வென்று விட்டதாக அவர் நம்புகிறார். இந்த வில்லனை எத்தனை காலத்துக்கு அச்சுறுத்தலாக வைத்திருக்க முடியுமோ அத்தனை காலத்துக்கு இந்த திரைக்கதையில் தான் நாயகனாக தொடரலாங்கிற ஒரு நம்பிக்கை அவர் விஜய்க்கு எழுதி கொடுப்பவர்களுடைய மனநிலையில் இருக்குங்கிறது தான். மீண்டும் தனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அது சதி பண்ணுது அப்படின்லாம் சொல்லுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல். மோடி ஃபார்முலா தான். மோடி ஒரு 20% டெவலப்மெண்ட் பண்ணா மீதி 80% வந்து நேருவை திட்டுறதும் காங்கிரஸை திட்டுறதும் இருந்தது. திமுக வந்து 80% ஸ்கீம் செஞ்சா 20% ஏடிஎம்கே இதெல்லாம் செய்யல, நாங்க செஞ்சோம்னு சொன்னிச்சு. ஆனா அப்ப வந்து அவங்க காங்கிரஸை திட்டுறது கேட்கறப்போ இப்போ சந்தோஷமா தான் இருக்குன்னு இருக்காத பின்ன. இது ஒரு ஆட்சி, இது நாளுக்கு நாள் பிரச்சனைகள் நடக்குது, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் ஒஸ்ட் இஸ் எட் டு கம்ங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா பிரச்சனை கைமீறி விட்டது. தமிழர்களுடைய அறிவு நாணயம், அரசியல் அறிவை திமுகவும் சரி நாமளும் சரி ஓவர் எஸ்டிமேட் செய்திருக்கிறோம். தமிழ்நாடு அதனுடைய சோசியோ பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக் பற்றி அதற்கே எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, அவர்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லைங்கிற. ஆந்திரால பவன் கல்யாணம் இப்ப சொல்றாரு, என்னடா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ வடநாட்டுல இருக்கிறவங்களும் அது போல சிரிக்க இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி கூத்தெல்லாம் ஆந்திரால பண்ண முடியாது, ஆந்திரா தெலுங்கானா எல்லாம் நாமெல்லாம் அறிவு உள்ளவர்கள் அப்படிங்கிற அளவுல பேசிட்டு இருக்காங்க. கேரளால என்னமோ எல்லாரும் பொலிட்டிக்கலி விஜிலண்ட்ங்கிறாங்க. அங்க ஏதோ மம்புட்டியும் மோகன்லாலும் பெருந்தன்மையா எலெக்ஷன்ல நிக்காம இருக்காங்க. நின்னா அவங்க பவுசும் தெரிஞ்சிடும், அவங்க மட்டும் ஏன் நல்லா இருக்காங்க. இவங்களுடைய பிளானே என்ன? விஜய் என்கிற கவர்ச்சி நாயகம் தமிழ்நாட்டை தான் எல்லைகளை கடந்த எழுத்து கலைஞங்கிற மாதிரி அவரை கொண்டு போய் கேரளாலையும் காட்டலாம். அவருடைய டப்பிங் படங்கள் எங்கெல்லாம் ஓடுதான் அங்கெல்லாம் காமிக்கலாங்கிறது தான் காங்கிரஸ் உடைய பிளான். இல்ல இடதுசாரிகளும் அதே பிளான்ல தானே இருக்கிறாங்க. இல்லன்னா வேற என்ன வித்தியாசம்? இடதுசாரிகளும் காங்கிரஸும் ஒன்றுபடக்கூடிய ஒரு புள்ளியாகத்தான் இது இருக்கு. ஸோ இந்த டீலிமிட்டேஷனு, மாநில உரிமைகள், டெல்லி ஏகாதிபத்தியம், இதையெல்லாம் அரசியல் மையமாக வைத்து செயல்படக்கூடிய நேச்சர் கொண்ட, இயல்பு கொண்ட திமுகவுக்கு இனி எதிர்காலம் எந்த அளவுக்கு பலன் இருக்குங்கிறதே ஒரு கேள்விக்குறி. திமுகவை அதனுடைய அரசியலையே இரலவெண்ட் ஆக்கக்கூடிய இடத்துக்குத்தான் காய்கள் நகர்த்தப்படுவதை பார்க்கிறோம். பாஜகவுடைய இந்த 30 நாட்கள் அமைதி தாவேகாவுடைய ஆட்டம் அல்ல பிரச்சனை, பாஜகவுடைய அமைதி. அப்போ அண்ணாமலை இன்றைக்கு கட்சி அறிவிப்பு ஆரம்பிப்பதாக, அதுவும் ஆசையோடு அமித்ஷாட்ட போய் சொல்லி மோடிட்ட சொல்லி லெட்டரை வெளியே விட்டு இன்னைக்கு வந்து வெப்சைட் ஒன்று போட்டு இதில் ஆட்கள் சேர்த்த போகிறோம் அப்படின்னு புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா, தாவேகா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உடைப்பு, ஒரு குகையுடைய கதவை திறந்து விட்ட மாதிரி இன்னொரு கான்ஃபிடென்ட், இன்னும் என்னென்ன பூதங்கள் இதற்குள் வரும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய கதவு வந்து ஜெயிச்சிட்டா நாம ஜெயிக்க மாட்டோமாங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த லாட்டரி மாஃபியா கையில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன சொல்லுது? திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போகிறது, நாங்கள் தான் வந்து காங்கிரஸோடு சேர்ந்து, அது என்ன புதுசா பேரு கூட வச்சிருக்காங்க, தமிழ்நாடு பேரு வச்சே சோறு வச்சேன்னு கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து யாரை கேட்டு அதிக பிரசங்கத்தனம் பண்ணாத அப்படின்னு அவங்க கேட்கறாங்கன்னு வைங்க. இப்போ இதற்கு பின்னால் என்ன இருக்குன்னா, முதல்ல பாஜகவுக்கு என்ன தேவை இருக்கு? திமுக இன்றைக்கு ஆட்சியிலேயே இல்லை. இன்னொன்று, பாஜகவுக்கு இது என்னென்ன கதவுகளை திறந்திருக்குன்னு பார்க்கணும்ல. சனாதன எதிர்ப்பு, மாநில உரிமை, இந்த மாதிரி எந்த குடைச்சலுமே கொடுக்காத ஒரு சினிமா கல்ட் வந்து ஆட்சியில் இருக்கு. இதை வீழ்த்தி திமுக கூட்டணி சேர்ந்து ஆட்சியை கொண்டு வரணும்னு அவங்களுக்கு என்ன வேர்த்து வெடிது முதல்ல. இன்னொன்னு, இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியே இன்னைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அதுல இருந்த மேஜர் பார்ட்னரே டிஎம்கே தான். டிஎம்கே வெளியில வந்தாச்சு. இனிமேல் இந்தியா கூட்டணி ஒண்ணு வச்சுக்கிட்டு காங்கிரஸ் என்னத்தை பண்ண போகுது? அகிலேஷ் மட்டும்தான் இருக்காரு. இல்ல, தாவேகாவும் இந்தியா கூட்டணியில் சேருவதற்கு தயாராக இருப்பதா வந்து தெரியல. இல்ல, அவங்க இந்த இது மீட்டிங் போறாங்கல்ல, இப்ப திமுக நான் அதில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த மீட்டிங்கில் இவர்கள் போய் அங்க தமிழ்நாட்டுடைய முக்கிய ஃபோர்ஸா போய் உட்கார போறாங்கன்னு வைங்க. இந்த அரசியலற்ற நிலை, சினிமா கல்ட் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய இந்த அரசியலற்ற நிலை தான் பாஜக வளருவதற்கு உண்மையில ஏதுவான ஒரு சூழ்நிலையா இருக்கும். இங்க திமுகவை அழிக்க, அந்த இடத்தை, எதிர்கட்சிங்கிற இடத்தை பிடிப்பதற்கு அவர்களுக்கு இன்னும் பல முன்ன ஆப்ஷன்கள் கம்மியா இருந்துச்சு. அவங்களுக்கு இருந்த ஆப்ஷன் என்ன? அதிமுகவை கூட்டணியில் வைத்துக் கொள்வது, அதிமுகவுக்கு கீழே
சில பல ஜாதி கட்சிகளை திரட்டி ஆண்ட சாதிகளின் ஒரு திரட்சியா பாஜக கூட்டணியை வலதுசாரி கூட்டணியை காயின் பண்றது மட்டும்தான் ஆப்ஷனா இருந்துச்சு. இன்னைக்கு பல ஆப்ஷன்கள் திறந்திருக்கு. முன்ன 41-42% எடுத்தாதான் வின்னிங்கிற நிலைமை இன்றைக்கு உடைக்கப்பட்டு 34க்கு வந்திருக்கு. 34 வந்து முக்கியமா ஒண்ணு, அவங்களுடைய ரைவலுங்க வந்து ஆட்சியில இருக்கு, கூட்டணி ஆட்சியில இருக்கு. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான ஒரு சூழலா தான் அதை பார்க்கலாம். ஆட்சியில் இருப்பது ஜோசப் விஜய். அதாவது இந்த தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் விஜய் என்றுதான் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். இன்னும் சொல்ல போனா வாக்கு கேட்பதற்கு கூட பயன்படுத்தாத மத கார்டை வெற்றிக்கு பிறகு தொடர்ச்சியாக சி ஜோசப் விஜய்னு முழு பெயரே அந்த ஜோசப்ங்கிறத அழுத்தி சொல்லுங்கிற மாதிரி அவர் தொடர்ச்சியா செய்துட்டு வர்றார். செய்தி ஊடகங்கள்லையும் முக்கியமான பதவிகளில், அரசாங்க பதவிகளில், காவல்துறை பதவிகள், IAS பதவிகளில் முக்கியமான இடங்களில் தன் மதம் சார்ந்த ஆட்களை நியமிப்பதாக செய்திகள் வருகிறது. இதெல்லாம் வந்து எதேச்சையா நடப்பதாக பார்ப்பதா, அல்லது பாஜகவுடைய அரசியல் சொல்லாமலே கவுண்டர் போலரைசேஷன், இந்து போலரைசேஷனை நடத்துவதற்கு ஏதுவாக களம் தயார் செய்யப்படுகிறதாங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். இப்போ அண்ணாமலைக்கு இருக்கிற ஒரே பேர்டன் பிஜேபின்றது தான். இப்போ அது இல்லாமல் ஒரு நேஷனல் பாலிடிக்ஸு அப்படின்னு பேசி தாவேக்காவை வந்து க்ரஷ் பண்ண முடியுன்றதான் பிஜேபியோட அஜெண்டா. இல்லை, அண்ணாமலைக்கு பேசிக்காகவே சில திராவிட பண்புகள் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இருந்தது வந்து பாஜகவாக இருந்தாலும் அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாம் வந்து ரைட் மேன் ராங் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் வாயில வந்து கலைஞர் தான் வரும், கருணாநிதினு வந்து அண்ணாமலை வந்து சொல்ல மாட்டாரு. பெரியார்னு தான் சொல்லுவாரு. ஈவேரான்னு இவங்க பாஜக பலமுறை பேசியதுதான். ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எந்த ஒரு அரசியல் தரப்பையும், அதுவும் குறிப்பா இறந்து போன தலைவர்களை எல்லாம் எதிரியாக்குறதுனால யாருமே எதையுமே சாதிக்க போறது இல்லை. எல்லாத்தையும் சேர்த்திக்கிறது மூலமா 4 ஓட்டு கூட வந்தா என்னன்னு பாக்குறது தான் ஜெயிக்கிறவன் செய்யக்கூடிய வேலை. அந்த வேலையை தான் அண்ணாமலை சார் இல்ல, அவர் கொஞ்சம் புத்திசாலிங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப அவர் என்ன பண்ண போறாருன்னா, விஜய்க்கு போயிருக்கக்கூடிய அந்த 30 வயதுக்கு உட்பட்டவர்களை ஓட்டுகள் அதை கவர்வதற்கான ஒரு கவர்ச்சியதான் ஒரு இன்னொரு சில்கு சிம்தாவா தான் அவர் வந்து இப்ப களமிறங்குவதற்கு தயாராக இருக்கிறார். அப்படின்னு தலித்துகள், சிறுபான்மையினர், பெண்கள், நான் டாமினன்ட் சாதிகளுடைய வாக்கு தான் வந்து இந்த விஜய் வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகள்ல ஒரு பிரதானமான பாக்கெட்டுகளாக பார்க்கப்படுகிறது. அப்போ இதெல்லாம் திமுக வாக்கு வங்கியிலையும் பெரிய உடைப்பு தான். தாவேக்காவை நியூ டிஎம்கே வாக்கி அதனுடைய தலைமையில் ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறார் என்பதை காயின் செய்து இந்த மாதிரி பெரிய சாதிகளை எதிர்ப்பக்கம் திரட்டி, அது திமுக பக்கம் போயிடக்கூடாதுல்ல. இப்போ நீங்க இந்த பேக்கெட்டை எல்லாம் நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு வெளியே இருக்கக்கூடிய 65% உங்களை எதிரியாக்கிட்டு எந்த பக்கம் போய் சேரும்? அந்த பக்கம் சேர்ந்து விடக்கூடாதுங்கிறதுக்கான செக்கு தான் இந்த மாதிரி அமித்ஷா ஆசியுடன், பாஜக ஆசியுடன் வந்து கடையை போடுறதா பார்க்க முடியுது இல்லையா? ஆமாம், அப்படி ஒன்று நீங்கள் வந்து சொல்கிறீங்க தாவேக்கா வந்து நியூ டிஎம்கே அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆதவர்ஜுன் எப்படி கிளைம் பண்ணிக்கிறாரு, நாங்கள் தான் வந்து நியூ ஏடிஎம்கே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரைவல்ரி இருக்குது இல்லையா, ஏடிஎம்கே விஸ் டிஎம்கேங்கிற ரைவல்ரி வந்து 1973 தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து அடுத்த ஆட்சியில், ஒருவேளை நம்ம இப்போ ஆட்சியில் வந்து விட்டிருந்தாலும் அடுத்த முறை அதே மாதிரியான ஒரு தேவை இருக்குமோங்கிற அடிப்படையில் தான் தன்னை வந்து அதிமுகவுடைய இடத்துல வந்து அவர் வந்து பொசிஷன் பண்ணி. இல்ல, அதிமுகன்றது வந்து ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய கட்சி இல்ல, பொதுவா சொல்றேன். அதாவது எடப்பாடி எந்த சென்டிமெண்ட்டையும் அது டிஸ்டர்ப் பண்ணாதது. ஜெயலலிதா பீரியட்ல இப்ப அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம்ன்றப்ப வந்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணும். இன்னும் அந்த ஜாதிக்காரனா வந்து அர்ச்சகர் ஆகிறான், இன்னும் சமத்துவபுரம்னா கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒண்ணா வைக்கிறீங்க. இன்னைக்கு பாருங்க சைதாப்பேட்டையில இப்ப தனி தலித்துகளுக்குன்னு ஒரு தனி பிளாக் கொண்டு வந்து பப்ளிக்க வந்து அது நம்ம எதிர்க்கிறோம். ஆனா வந்து இன்னொரு கம்யூனிட்டி அதை என்ஜாய் பண்ணுது இல்ல, அதுதானே ஏடிஎம்கே தொகுதியுடைய தாவேக் எம்எல்ஏ இதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. தலித்துகளை வந்து தனியா உட்கார வச்சிடணும் அப்படின்னு வந்து அவர் வந்து, அதனால அவன் கரெக்டா தான் சொல்றான் ராதவர்ஜுனா நியூ ஏடிஎம்கே. அண்ணாமலை இன்னைக்கு பேசும்போது கூட இதுவரைக்கும் அவங்க இந்த மாதிரி பேசினதே இல்லை. அப்துல் கலாம் ஒரு ஐக்கான ஆக்கி அவர் கனவு கண்ட ஒரு லட்சிய சமுதாயத்தை அடைகிறோம். இந்த வடை எங்க போகும்னா, விஜய் என்கிற நபர் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துற கும்பலோடு ஆட்சி பிடித்து விட்டார் என்றால் இதற்கு கவுண்டரா என்ன வைக்க முடியும்? இதே மக்களிடம், இதே இளைஞர்களிடம் என்ன ப்ராடக்டை வைக்க முடியுங்கிறப்ப அங்க ஆம் ஆத்மி அரசியல் ஒன்று இருக்கு பாத்தீங்களா. டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், இளைஞர்கள், அறிவுள்ளவர்கள், அரசியலுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கோம், அதுல போய் ஒரு மாசம் டெஸ்ட் கோர்ஸ் எடுத்துட்டு வந்தவங்க சிஸ்டத்தையே சேஞ்ச் பண்ண போறோம். அப்போ இதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, கதவு திறந்திருக்கு அப்படின்னு பார்த்து தான் அங்க குறிவைத்து இந்த கடை போடப்படுகிறதுன்னு வைங்க. இப்போ குட்டை வந்து குழப்பப்பட்டு விட்டது, அதுலலாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சுரணை என்பது அரசியல் சுரணைங்கிறது முழுக்க இல்லாமல் ஆகிவிட்டது.
அரசியலற்ற அரசியல் தான் இனி பேசப்படும் என்கிற நிலை உருவாக்கி இருக்கிறார். அதாவது பாலிசி, ஒன்றிய அரசுடைய பாலிசி, மாநிலத்துக்கான நிதி பகிர்வு, மாநிலத்துடைய கல்வி, வேலைவாய்ப்பு, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் டெல்லியிலிருந்து தீர்மானிப்பதற்கான எதிர்ப்பு, இதெல்லாம் இனி அரசியலே கிடையாது. அரசியல் என்பது என்னன்னா, இதெல்லாம் அரசியலா இருந்தா திமுக அதுல வந்து ஸ்கோர் பண்ணிடும். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் இதையெல்லாம் பேக் பண்ணக்கூடிய ஒரு சித்தாந்த பின்புலம் இருக்கு. ஆனா இன்னைக்கு தாவேக ஆட்சி நடக்குது. தினசரி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வன்புணர்வு, அதுவும் சிறுமிகள் வன்புணர்வு, இப்படியான செய்தி இன்னைக்கு வந்து கையும் இல்ல மண்டையும் இல்லாம வெறும் முண்டை மட்டும் சூட்கேஸா எங்க சிஎம் தொகுதியில கிடைச்சி, இப்படியான செய்திகள் வந்து கொண்டே இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. அதற்கு நேரடி காரணம் குரங்கு கையில் பூமாலை கிடைத்ததை போல அனுபவமே இல்லாத, அறிவே இல்லாத, அரசியலே தெரியாத ஒரு கும்பல் ஆட்சியை பிடித்திருக்கிறது. இதை எதிர்த்து யார் வேணாலும் பேசலாம். இதுக்கு திமுக மாதிரியான ஒரு சித்தாந்த பின்புலம் கொண்ட அரசியல் கட்சி தான் இதை பண்ணணுங்கிறதுக்கான எந்த தேவையுமே இல்லை. அப்போ இந்த அரசியலற்ற அரசியலை தான் பேசுவது என்றாகிவிட்டால் இதுல யாரு வேணாலும் ஸ்கோர் பண்ண முடியுங்கிற ஒரு நிலை உருவாகுது. இந்த இடத்தில் தான் இந்த மாதிரியான புது பிளேயர்களுக்கான இன்னொரு சினிமா நடிகரும் வரலாம். இதுலதான் யூனிக் கட்சியான, சித்தாந்தம் பேசக்கூடிய கட்சியான திமுக இங்கு இரலவென்ட் ஆகிறதா? இது திமுகவுக்கு மட்டும் இல்ல, பாஜகவுக்கு இதே பிரச்சனை வரும். இப்ப அரசியலே பேசலினா, பாலிசி பிரச்சனைகளே இல்லைன்னா இந்துத்துவ அரசியல் அங்க எங்கிருந்து முளைக்க முடியும்? இப்ப இதனாலதான் அங்கிருந்து இது ஒரு பேர்டனா பார்த்து பிஜேபி ஒரு லக்கேஜ்னு பார்த்து அந்த கிளம்பி ராஜினாமா பண்ணிட்டும் வெளியே வர்றாரு. இல்ல, இது வந்து தாவேகாவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் பிரச்சனையா தானே இருக்க முடியும். இல்ல, விடுதலை சிறுத்தைகள் வந்து நாங்க வந்து கொள்கை அரசியலை பேசக்கூடியவர்கள் சொல்றாங்க. இடதுசாரிகள் அதே போல வந்து அவங்க வந்து அந்த லெஃப்ட் பாலிடிக்ஸ் பேசக்கூடியவர்கள், முஸ்லீம் லீக் வந்து சிறுபான்மை அரசியல் பேசக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் தாவேகாவுடன் ஒரு கூட்டணியில தான் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கேவோட பாலிடிக்ஸே இரலவென்ட் ஆன அப்புறம் அவங்களுக்கு என்ன பாலிசி இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு? ஒண்ணுமே குரல் கொடுக்கலையா? பக்ரீத் அப்ப ஆடு மாடு வெட்ட திருப்பரங்குன்றம் இஷ்யூ இருக்கு. திருப்பரங்குன்றம் இஷ்யூவை வந்து ஆட்சியில் இருந்த திமுக என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு டீல் பண்ணிச்சுல்ல. திமுக இதை செய்து கொண்டிருந்த போது தோழமை இயக்கங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு? திமுக இருக்க பாத்துக்கும். அதாவது அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க இதுல முக்கியமான ரோல் எதுவும் பிளே பண்ணல. அவங்க திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து அதையெல்லாம் செய்ய சொல்லல. இன்னும் சொல்ல போனா அங்க வந்து ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல இந்த பிரச்சனையை உருவாக்குனதே அந்த கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு எம்பி தான். அவரால் தான் வந்து அந்த இஷ்யூ வந்து இன்னும் பெரிதாகிறது. அதனுடைய பழியை வந்து திமுக சுமந்தது. இன்னைக்கு அது மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது அதை தாவேக எப்படி டீல் பண்ண போகுது? உங்க கூட்டணியில இருக்கிறாங்க. கூட்டணியில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா லெட்டர் பேடு கட்சிகளுடைய வாக்குகளையும், இன்க்ளூடிங் தேசிய கட்சிகளுடைய வாக்குகளையும் தாவேக உறிஞ்சி எடுத்துருச்சுங்க. 2024 தேர்தலில் அதிமுக 21% வாக்கு வாங்குது. தனியாக ஒரு கூட்டணி அமைத்த பாஜக கிட்டத்தட்ட 13-15% வாக்குகள் வாங்குது. அதில் பாமக வாக்குகளை கழிச்சு எடுத்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட 11-12% பாஜகவுக்கு இருக்கும். இப்போ இந்த பாஜகவும் அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுடைய 20-21% அப்படியே இருக்கு. மீதி 3 தான் ஏறி இருக்குன்னா பாஜக வாங்கி வைத்திருந்த 10% மேற்பட்ட வாக்குகள் எங்க போச்சு? நேரா அங்க போயிருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறு கட்சிகளுடைய வாக்குகளும் அங்கு போயிருக்கு. இப்ப இந்த தொலைத்தவர்கள் எல்லாருமே ஒண்ணு அவங்க தொலைச்ச இடத்துல தான் தேட முடியும்னு அங்கேயே போகணும். இல்லாட்டினா அதை வாங்கவே முடியாதுன்னா ரொம்ப விகரசா அந்த கட்சியை எதிர்க்கணும். அப்படி எதிர்க்கக்கூடிய நிலையில் லெட்டர் பேடுகளுக்கு யாருமே இல்லை. எல்லாரும் தொலைச்ச இடத்துலயே தேடுவோன்னு அங்கேயே போய் சோபா நல்லா இருக்கு, சீட்டை வைப்போன்னு உட்கார்ந்துட்டாங்கிறதா. சமையல்காரனா நடிக்க போயிருக்கிறாங்க, சமையல்காரனவே ஆயிடுவாங்க. இல்ல, இப்ப இதுவே வந்து அந்த 11 மணிக்குள்ள ஸ்பெல்லு 130க்கு மேல கொண்டு வந்ததுன்னா இவங்க எல்லாம் நேரம் நம்மளோட தான் வந்திருப்பாங்க. காங்கிரஸ் மேபி வேணா போயிருக்கலாம். ஆனா போயிருந்தாலும் இப்படி மாதிரி ராஜ்யசபா சீட் எல்லாம் தந்திருக்க மாட்டாங்க. பட் இப்போ நமக்கு சில விஷயங்கள் தெளிவா புரியுது இல்லையா? காங்கிரஸ் உடைய காய் நகர்த்தல சில விஷயங்கள் புரியுது. அவங்க வந்து தேர்தலுக்கு முன்பாகவே திமுக கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு அதற்கு பிறகு தாவேகாவுடன் அப்பத்துல இருந்தே அவங்க வந்து பேச்சுவார்த்தையில் தான் இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு தாவேகா வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை வந்து தூக்கி அவங்க கையில கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நம்புற மாதிரி கிடையாது. இது ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விஷயம். தேர்தலுக்கு முன்பாகவே தேர்தலுக்கு பின்னாடி வந்து காங்கிரஸுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்குறோங்கிறத யாருக்கு கொடுக்கப்படுதுன்றதும் மேட்ரு. விசில் சத்தம் ஊதி விட்டதுன்னு எலெக்ஷன் நடக்கும் போதே பேசின ஆட்கள். எங்க கிட்ட பெரிய பீஸா இருக்கு, அங்க போனா பெருசா சைஸ் கிடைக்கும் சொன்னவனுக்கு தான் வந்து எம்பி கொடுத்துருக்காங்களே தவிர காங்கிரஸில் உழைத்த, அதான் வழக்கமா சொல்லுவாங்கல்ல, ஜோதிமணி இவங்கன்னா வந்து போடுற ட்வீட்ல காங்கிரஸ் உழைத்தவர்களுக்கு சீட்டு கிடைக்கவில்லைன்ற மாதிரி உழைத்தவர்களுக்கு இந்த தடவை ராஜ்யசபா சீட்டும் கிடைக்கவில்லை. புரோகிதம் பண்றவனுக்கும் புரோக்கர் வேலை பண்ணவனுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஒரு யுக புரட்சியை திராவிட இயக்கம் செய்தது
சினிமா கவர்ச்சியால் அரசியலே தெரியாத ஒரு நடிகனை முன்வைத்து ஒட்டுமொத்த வேலையும் பின்னிழுத்து பல வருடங்கள் பின்னிழுத்து போட்டிருக்கிறது ஒரு படித்த பண்பட்ட சமூகம். இல்லை, அதுக்கு நீ காலையில் நடந்த அமைச்சரவை கூட்டமே நல்ல சாட்சி. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் 416 பிரச்சனைகள் பேசப்பட்டதாக நமக்கு வந்து காதில் வைக்கிறானுங்க அவனுங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, 416 பிரச்சனைகள் பேசப்பட்டிருந்தா எத்தனை நிமிடங்கள் ஒரு பிரச்சனை பேசப்பட்டிருக்கும்? மேகதாது பிரச்சனை எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க? இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க? இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக யோசிச்சு ஒரு கால்குலேட்டர் போட்டு யோசிச்சு பார்த்தோம்னாலே ரொம்ப கேலிக்குரிய ஒரு விஷயம். இல்ல, அந்த வீடியோவே 30 செகண்ட் தான் லக்கி வருது. நான் பார்க்குறேன், இந்த டிஐபிஆர் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோக்களையும் பார்க்குறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துலையாவது அதிகாரிகளுடனோ அமைச்சர்களுடனோ சிஎம் வந்து பேசுனதை யாராவது பார்த்தீங்களா? தலையாட்டுவதை பார்த்துருப்பீங்க, பேசுனதை யாராவது பார்த்தீங்களா? அண்ணன் கண்ணிலேயே பேச வேண்டாம். அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, ஒரு ஃபைல் எடுத்து புரட்டுறது, இதே போன்ற வேலைகள் தான் இருக்குது. ஆபத்தான விஷயம் எங்கே நடக்குதுன்னா கீழ்மட்டத்தில் நடக்குது. ஸ்கூல் நேற்று ஓப்பனிங், எல்லா ஸ்கூலுக்குள்ளேயும் தாவேகா கொடியை கட்டி பேனரை கட்டி அமகலம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு ஸ்கூலை என்னவா நினச்சிட்டு இருக்கிறானுங்கிறது புரிய மாட்டேங்குது. எதிர்கால வாக்காளர்களா பாக்குறாங்க. நீங்க உங்ககிட்ட ஆட்சி கிடைச்சதுன்னா நீங்க ஐடியாலஜியை படிக்க சொல்றீங்க, அதெல்லாம் சொல்றீங்க. இது பிரச்சனை இல்லை. கட் அவுட்டுக்கு பால் ஊத்துவது, விசிலடிப்பது, டான்ஸ் ஆடுவது போன்ற செயல்வழி கற்றல் மட்டும் கற்றுக் கொடுத்தா போதும், ஃபியூச்சர்ல இதுங்க வாக்காளர்களாக மாறும் அப்படிங்கிற அளவில் அவங்க இல்லை, எல்லா இடத்துக்குமே போகிறானுங்க. சின்ன சின்ன ஊராட்சி மன்ற அலுவலகம் தொடங்கி எல்லா இடத்துலையும் போயிட்டு இவங்க வந்து யாராவது பதவியில் இருக்கிற எம்எல்ஏ மினிஸ்டருங்க போனாங்கன்னா கூட பரவாயில்ல, சும்மா அந்த டேகை போட்டுக்கிட்டு அவங்க ஐடி கார்டு இருக்கு இல்லையா, தாவேக்கா ஐடி கார்டு இருக்குல்ல, அதை போட்டுக்கிட்டு போயிட்டு நாங்கள் தாவேக்காவில் இருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளிடம்லாம் போய் அலம்பல் பண்ணுறது. அரசு அதிகாரிகள் வந்து இவனுங்களை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள். அவங்க கிட்ட போய் அலம்பல் பண்ணுறது. இன்னும் வந்து கரண்ட் ஏன் வரலன்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து கரண்ட் கம்பத்து மேலே ஏறாதது ஒன்று தான் பாக்கி. அதை தவிர்த்துட்டு எல்லா டூரிங்களும் பண்ணிட்டு தான் விஜய் வந்து ஏறி இருப்பாங்க. நம்ம அந்த ஒரு செவுரு மேல ஒருத்தன் பீடி குடிச்சிட்டு படுத்திருப்பான்ல, அந்த கரெக்ட், அந்த மாதிரி அந்த போர்டுக்கு நம்ம ஒரு 5 வருஷம் போனா நம்மளால உரையாட முடியாது. உண்மையில இந்த அரசியலால் கடைசியாக பாதிக்கப்படக்கூடிய தரப்பாக தான் நம்ம இருக்கும். யோசிச்சு பார்த்தா எந்த அரசாங்கம் வந்தாலும் பாதிக்காத, வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு வளர்ந்தாச்சு. நாம அது மாதிரி லாரி மேல ஏறி படுத்துட்டு வேடிக்கை தான் உண்மையில பாருங்க. அதனால நம்ம திமுகவை ஆதரிக்கிறோம். இதுக்கு காரணம் திமுக அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம வந்து ஒரு நடக்கக்கூடிய அவலத்தை எதிர்க்க அறிவு தரப்புன்னு ஒண்ணு தமிழ்நாட்டிலே இல்ல பாருங்க. அதாவது புரட்சிகரமான அரசியல் இயக்கம் நடத்துறோம், ஓட்டுப்பாதை வந்து ஆகவே ஆகாது, வாங்கள் வேட்டுப்பாதைக்கு போவோன்னு கூப்பிடக்கூடிய ஆட்கள் எல்லாரும் இந்த ஒரு மாதத்தில் இந்த அரசாங்கம் என்ன இந்த அரசாங்கம் என்ன, அரசாங்கம் ஒன்று இருக்கிறதா, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மாஃபியா எது, இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாம ரொம்ப ஜாலியா இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்க இத்தனை வருஷம் பேசிட்டு இருந்த அரசியல், அதுவும் குறிப்பா திமுக ஆட்சியில் இருந்தால் இவர்களுக்கு வந்த வெகாலம்லாம் அரசீற்றம்லாம் எவ்வளவு போலியானதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சங்கர் பட அரசியல் மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த குதிரை பேர் அரசியலை பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. இது நியாயமான ஒரு விஷயம் தானே, இது நியாயமான ஒரு விஷயம் தானே. அவங்களுக்கு பிடிக்கல, ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அந்த ரேஞ்சில் வந்து டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்னு பே மாஸ்டரா இருக்காங்க டிவிகேல. நேத்து வந்து 2000 கொடுத்தாங்க சேலம் மத்திய தொகுதியில எம்எல்ஏ அப்படிதான் ஆனாரு அப்படின்னு சொன்னத ஒரு 2 மணி நேரம் தான் அந்த நியூஸ் இருந்தது. அதுக்கப்புறம் மேயர் பிரியாவும் அந்த எம்எல்ஏ பல்லவியும் வந்து யார் ரிப்பனை ஃபர்ஸ்ட் கட் பண்றாங்க போட்டி அப்படின்றத கிளப்பி விட்டு அற்புதமாக மீடியா கார்பரேஷன் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்குது, ஒரு புதுசா ஒரு வகுப்பறையை கட்டுது. அதுக்கு வந்து அந்த மேயர் தான் வந்து கத்திரிக்கோலை வச்சு வெட்டணும், ரிப்பனை வெட்டணும். இந்த மாதிரி வீட்டுல இருந்தே ஒரு கத்திரிக்கோலை எடுத்துட்டு வராங்கன்னா அதை எப்படி அவங்க ஏத்துப்பாங்க? எவ்வளவு தயார் நிலையில வராங்க. வீட்டுல இருந்து வர்றப்ப ஒரு கத்திரிக்கோளோட வராங்க, அந்த கத்திரிக்கோளுக்கு ரிப்பன் வேற ஒட்டி வச்சு எடுத்துட்டு வராங்கன்னா அவங்க எந்த லெவலுக்கு இருப்பாங்கன்னு பாத்துங்க. தொடக்கத்துக்கே வருவோம். பழைய உலகம் செத்து கொண்டிருக்கிறது, புதியது இன்னும் பிறக்கவே இல்லை. இது பிசாசுகளின் காலம். நாம் வந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம்.